ஐயோ, இவ்வளவு பெரிய மனுஷன் வந்திருக்கீங்க, உட்கார வைக்க ஒரு சேர் கூட இல்லைங்களே. உட்காருது என்ன? எப்படி என் செட்டப்? என்னங்க இந்த ஏழைக்கு? ஏழைங்கிற வார்த்தையை எதிரில் சொல்லக்கூடாது. வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும். இத பாரு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். மாவாட்ட கூட வேண்டாம். டே கோண பையா, அந்த கிரைண்டரை கொண்டாங்கடா. மெதுவா பைய. இதுதான் கிரைண்டர். பிடிக்குமா? நல்லா இருக்கும். நல்ல மஞ்ச மஞ்சேன்னு கொத கொதன்னு இல்ல? இதுக்கு ஏன் ஆரஞ்சுன்னு பேர் வச்சான் தெரியுமா? ஏன்? 6 5 11. 11 சொலையில இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஆரஞ்சுன்னு பேரு. அப்ப 12 இருந்தா 6 6ன்னு வச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரேர். ஓஹோ. சாப்பிடு. வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. கட்டின பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னா கஷாயம் வச்சு குடிக்க சொல்றான். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆரஞ்சு சொல்லையா? வெக்கண்டா வேட்டு. வணக்கங்க. பூஞ்சோலை கிராமத்து பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம். இப்ப நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? துபாயில இருந்து. என் பேரு துபாய் துக்காராம். இது என் மருமக ஜோதின்னு பேரு. மேல சொல்லுமா. நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னதானங்க தெரியும். ஊர்ல ரோசா பூ நிறைய கிடைக்கிறதால சென்ட் ஃபேக்டரி கட்ட போறோம். ஊரே மணக்க போகுது. என்னண்ணே? என்னையா இந்த துண்டோட நிக்கிற? இருக்கிறதே ஒரு துண்டு தாங்க, மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க. அப்படியா? நான் வேற ஒரு பேண்ட் தரேன், போட்டுக்கிறியா? கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? ஆமாங்க, ஏற்கனவே 3 பொண்டாட்டி கட்டிக்கிறேன். 3 பொண்டாட்டியா? ஆள பாரு. பேண்ட் தரேன்யா. நம்ம அவனுக்கு அளவுடு. சீக்கிரம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! எங்கள் தலைவர். இப்படி சொல்லித்தாண்டா ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவராக்கிட்டீங்க? இருக்கிற தலைவருக்கு நாட்டுல வேலை இல்ல, இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து கிழிக்க போறாராக்கும். ஒழுங்கா இருக்க தலைவர்களுக்கே ஓட்ட போடுங்க. அம்மா சீக்கிரம் கொடுமா, சீக்கிரம் கொடு. ஆளுக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு மருமகளை தலைவி ஆக்கிறாதீங்க. அப்புறம் அமலாக்க பிரிவுல கொண்டு போய் நிறுத்திடுவீங்க. பாப்பா இந்த டீயை கொடு. ஏய் தண்ணி வைடா. ஏய் சுமால் கருப்பா, 2 டீ போடு. ஏய் மாடசாமி, இங்கிலீஷா பேசுற? எஸ். இப்ப என்ன பேர் வச்சிருக்க? மிஸ்டர் மாடு. ஏ மாடு உட்காரு, டீ தரேன். ஐயா மாமா, இது என்ன வேஷம்? வேஷம் இல்ல, நம்ம நாட்டை கெடுக்க வந்த மோசம். துபாயில இருந்து ஒருத்த வந்தான். இவங்களுக்கு கண்ணாடி பேண்ட் சட்டை இதெல்லாம் கொடுத்து நம்ம ஊரையே கெடுத்து விட்டான். வெளிநாட்டு நாகரிகம் இங்க வந்துருச்சு, நம்ம நாட்டு கலாச்சாரம் வெளியே போச்சு. ஐயோ 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 ஐயோ, ஏக்கண்ணே பற்று போல இருக்கு. என்ன அறிவு, என்ன அறிவு? அறிவு என்கிட்ட இருக்கு, அழகு உங்ககிட்ட இருக்கு. நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம அந்த சாயக்கார சாயத்தை ஊத்திட்டானே. தமிழ் பண்பாடு. கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்பாடா இருப்போமா? சாம்பரா ஊத்து, சீக்கிரம் ஊத்து. வேண்டாம் அப்படியே ஊத்து. நானே ஊத்துவேன். தண்ணி வச்சியா? வச்சுட்டேன். மாமா வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற, உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது, எழைச்சு போயிட்ட. நான் ஊட்டி விடட்டுமா? வேணாங்க. இவன் இழைச்சு போயிட்டானா? அங்க பாரு, கோயில் குளம் மாதிரி சோத்த வெட்டி அதுல சாம்பார ரொப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோ சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பொண்டாட்டி. எது? சரி ஓ பொண்டாட்டி வச்சுக்க. ஏன் சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கான். அட பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டா என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ திங்கிறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட. அவ என்னமா துண்டுறா. நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது. பாப்பா போய் வெத்தலை கெடுத்து வா. சீக்கிரம் சீக்கிரமா. இவன் மிரட்டுறான். ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா?
பாப்பா அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா. சின்ன பாண்டி சொன்னா கேளுப்பா. பண்ணையார் குடும்பம் தான் விரோதி, நாங்களுமா விரோதி. நீ ஊரை விட்டு போக கூடாது. ஆமா. ஏப்பா சின்ன பாண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊரை விட்டு போகுதாமே? அதை தாண்டா மாமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? அண்ணே, எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வந்துடுறேன்னு. எங்களை விட்டு போகாதீங்கண்ணே. போங்கடா. நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரமா என்ன மாப்பிள்ளைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் இந்த ஊருக்குள்ள வருவேன். பணக்காரன் மட்டும் எனக்கு அப்புறம் தான். பிறக்கும் போதே எல்லாரும் விருங்கையோட தானே பிறக்காங்க. ஆமாப்பா, வசதி இல்லாதவன் மரத்தடியில உட்கார்ந்து மங்காத்த ஆடுறான். வசதி உள்ளவன் கிளப்ல உட்கார்ந்து 3 சீட் ஆடுறான். ஓப்பன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான். வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி. மங்காத்தாடி மகளை தோத்துவிட்டு இங்க தத்துவமாடா பேசுற? போடா போடா. ஏப்பா நான் ஒரு தத்துவம் சொல்றேன். வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே காலடியிலப்பா. இங்க இருந்து சாதனை பண்ண அப்படிங்கிற 2ல 1 இந்த ஊர்ல இருந்தே பாத்துறேன். இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உடன் பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே. அண்ணே, இது கட்சி வெட்டிக்கல. சும்மா ஐயா, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம். ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிடும். நண்பர்களே, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன். எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா, அந்த காலத்துல யானை தும்பிக்கையில மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அது மன்னர் காலம். நான் மன்னன் இல்ல, நாடோடி மன்னன். அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க போறேன். ஏன் நான் குரங்கு கையில பூமாலையை கொடுத்தேன்னா, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். அப்படிதான் நானு. உங்க அம்மா கிட்ட கேளு, இல்ல நீ பிறந்த ஆஸ்பத்திரியில கேளு. ஏயா அங்க எல்லாம் கேக்குறத விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது கொடையுதுன்னு உயிரை வாங்குறீங்க? இங்க என்ன கல்யாணமா நடக்குது? ஏயா கட்டி மேல வாசிக்க சொன்ன? வாய் சும்மா இருந்ததா, அதனால வாசிக்க சொன்னேன். சும்மா இருந்தா வாசிக்கிறதா? இவர் வாய் கூட சும்மா தான் இருக்கு, மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா இல்ல. இனிமே கட்டி மேல வாசிக்காதீங்கயா. புசுக்கு ஏயா, என்ன வாரிசை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல இன்னைக்கு வாரிசை முடிச்சிடுறதா? எவ்வளவு மேல வாசிக்கிறீங்களா? சும்மா இருங்கய்யா. ஆகவே நண்பர்களே, என் குரங்கு யார் கழுத்துல மாலை போடுதோ அவன் தான் என் சொத்துக்கு ஏகபோக வாரிசு. யார் கழுத்துல மாலை போடுதுன்னு பார்க்கலாம். என் கழுத்துல போட சொல்லுங்க. இறையா, மாலையெல்லாம் அளவிய முடியாது போல இருக்க. குரங்கு உன் கையில தான் மாலையை கொடுத்துருக்கு, கழுத்துல போட்டுக்க. கிடைச்சிட்டான் வாரிசுதான் கிடைச்சிட்டான். கொஞ்சம் கிடைச்சிட்டான் வாரிசுதான் கிடைச்சிட்டான். சொத்துக்கெல்லாம் வாரிசு கிடைச்சிட்டான். தம்பி, ஜோதி டான்ஸ் எப்படி? மீன் குஞ்சுக்கு நீண்ட கத்துக்கணுமா என்ன? இவங்க அம்மா இருக்காள, அதான் என் தங்கச்சி. அவ ஆடுனா போதும், துபாயே ஆடும். ஒரு தடவை துபாயில இருக்க எண்ணெய் கிணறே வத்தி போச்சுன்னா பாரு, நல்லா நெருங்கி பழகுமா. அதான் நெருங்கி பழகுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன எனக்கு தெரியாம பார்வை? ஏதோ அப்பனாச்சுனா மரியாதை. அது சரி, அதெல்லாம் துபாயில இல்ல. அம்மா சாம்பார் ஊத்து. நீ கல்யாணம் பண்ணவ தள்ளி போன்னு சொல்லிட்டா. அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஆம்பளைங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்னே போதும் நிரந்தரம் சொல்றது. அம்மா, அவன் அப்படித்தான் சொல்லுவான். முயற்சி பண்ணுமா. என்னம்மா, என்ன போட்டு பிராண்டிக்கிட்டு கிடைக்க? சாரி அங்கிள். என்ன போ பாருப்பா, இந்த ஜோதி இல்ல எந்த ரதி வந்தாலும் என் மனசு செண்பகத்துக்கு தான். என்ன அங்கிள் இப்படி கோச்சுக்கிட்டு போறாரு? ஆமா, இடம் தெரியாம ஏன் கால போட்டு சொன்னீங்கன்னா இவன் கிடக்குறான். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தாடிய ஷேப் பண்ணிட்டு குடுத்தல் நடத்திருக்காருன்னா இந்த மீசை எம்மாத்திரம் ஒரு 7 o'clock பிளேடு போடும். அப்படியே ஷேப் பண்ணிடுவேன். நீ போய் வேலையை பாரு. ரெண்டு பேரும் வாங்க. ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்குங்க, அப்படியே நடக்கும். என்ன துபாய்க்காரர? யாரு பேர் கர்ச்சனை? துபாய்க்கு சின்ன பாண்டிக்கு ஜோதி பேருக்கும்.
வந்து என்ன மந்திரம் மறந்து போச்சா? எதுக்கு யோசிக்கிறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே. அது ஆக்சிடென்ட், நாட் இன்சிடென்ட். அவிசிட்டு சபாஷ் சின்ன பாண்டி, என்ன இங்கிலீஷ் பேசுறல? இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம். அவருக்கு 7 மொழி தெரியும். அனாமரசன ஏத்துல கச்சமா ஆக்குலேக்ஸ்ல பாதாச்சே ஆனா குலேசன வசன நோனவாச்சலே ஆனா நொக்கு. என்ன சொல்றார்? வணக்கம் சொல்றார். இவ்வளவு பெருசா சொல்றார். ஆச்சல கதை பத்தி இப்ப என்ன சொல்றார்? வளவளன்னு பேசாம சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணுங்க. தேங்காவில பாதி முடி அவர்கிட்ட கொடுங்க. அதை எடுத்து போய் சட்னி அரைச்சி அவர் தோசை சாப்பிடணுங்கிறார். ஐயோ, என்னது இவ்வளவு சின்னமா சொல்றாரு? நீங்க விளக்கமா சொல்றீங்களே. அடாடாடாடா, பெருசா சொல்றது, சின்னதா சொல்றது, சின்னதா சொல்றது, பெருசா சொல்றது, இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணங்க. எங்க குடும்பத்துக்காக ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனாம்பரிசிலாசே கூடிய சீக்கிரம் இந்த கிராமத்துக்கு இந்த மொழி பரவ போகுது. ஆனாம்பரிசிலாசே மூணாசிலத்தி அரபிச்சது அர்ச்சனை பண்ணுங்க. அதேதான். அங்கிளுக்கு இருக்கிற அறிவு அழகும் யாருக்கு இருக்கு இந்த உலகத்துல? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐயா, ஏபிசிடுன்னு 4 எழுத்துல பொண்ணை தேடின அதே மாதிரி கிடைச்சிருச்சு. அது என்ன ஏபிசிடி? ஏ ஃபார் ஏஜே, பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேரக்டர், டி ஃபார் டியூட்டி. 4 அம்சத்துல தேடின 4 எழுத்துலயே கிடைச்சிருச்சு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி. அது 3 எழுத்து தானே, இது 4 எழுத்து. இது கோயில். என்ன பொருத்தம்? இது கோயில். அது சரி. முருகா என்ற, ஓ இது முருகன் கோயில். அம்மா என்று அழைக்கவா, அப்பா என்று அழைக்கவா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.